எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கை மனதுக்குள் வைத்துக்கொண்டு பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ராசி நம்ம ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் தான். உங்களை பார்த்தாலே பல பேருக்கு மகிழ்ச்சி வரும், ஆனால் உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி தேடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். இன்னைக்கு சந்தோஷமாக இருந்துருவோமா, இல்லை நாளைக்கு சந்தோஷமாக இருந்துருவோமா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், நாளைக்கு நம்ம மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிற செயல்பாடு நடக்கும். அப்போ உங்களுக்கான இயக்கம் எப்போ இயக்க அதற்கான சூழ்நிலை உருவாது இந்த மாசி 2026. மாற்றம் என்பது மாறும். அதை மாற நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி மாசி மாதம் 1ஆம் தேதி எழுத ஆரம்பிச்சிருங்க. பிறருக்காக வாழ்ந்தது போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக கண்ணாடியை பார்த்து பேசுனா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்கன்னே உங்களுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், கண்ணாடியை பார்த்து மட்டும்தான் பேச முடியுது. வெளியே யார்ட்டையும் வெளிப்படையாக பேச முடியல. பேசுகிற எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை. பிரச்சனை இல்லைன்னு மட்டும் ரிஷபராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுவே உலக அதிசயத்தில் 8வது அதிசயமாக மாறிடும். அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு 3 வருட காலமாக எல்லா கிரகங்களும், கேது பகவானாக இருக்கட்டும், நம்முடைய அற்புதமான நீதிமானான சனி பகவானாக இருக்கட்டும், எல்லாருமே சங்கடம் இல்லாமல் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த லைஃப்பில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாசி மாதத்தை எடுத்துக்கலாம். சரி, இந்த மாசி மாதத்தில் லைஃப்பில் என்ன விஷயம் மாறப்போகுது, எப்படி மாறப்போகுது? நீங்கள் காடு பொதுப்படையாக அதையா சொல்லக்கூடாது அப்படி கேட்குறது, நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தினுடைய சுகஸ்தான அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு, நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு குற்றம் சாட்டிய அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பாவகத்தில் அமர்ந்து உங்களுடைய கர்மாவை இயக்கப் போகிறார். நீ நல்லது பண்ணியிருக்க, நீ ஏன் கஷ்டப்படணும்? உனக்கு நான் இருக்கேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கேன், உன்னுடைய உற்சாகத்தை உறுதிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமாக சூரியன் செயல்படுத்துகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், அவரும் கூட தான் உட்காந்துருக்கார். ஒரு வார்த்தையை பேச முடியாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய உண்மைத்தன்மையை சொல்ல முடியாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இனிமே அப்படி கிடையாது, மனசு விட்டு பேசுவீங்க தைரியமாக. தைரியம் என்பது உங்களுடைய இயற்கை குணம், ஆனால் தடுமாற்றத்தை கொடுத்தது சூழ்ச்சி. அப்போ அந்த தடுமாற்றத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த மாசியில் உறுதியாக உங்களுக்கு உருவாகும். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சும்மா ஜம்முன்னு என்ன பண்ண போகிறாரு, உச்சமடைய போகிறார். அப்படியே தூக்கி என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. பொருளாதாரம் தடை இருக்கா, சிறப்படையலாம். எங்கேயா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, பல்காக கொடுத்து ஏமாந்தாலும் ரிஷபராசி தான் ஃபஸ்ட்டு. அப்படியே என்னென்னா, தான் பாக்கெட்டில் கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாச்சும் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. இதை வச்சுக்கோ, 10,000 வாங்கிக்கோ, 50,000 இருங்க, ஒரு 2 மணி நேரத்தில் கூப்பிட்றீங்களா, 2 மணி நேரத்தில் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தான். அப்போ உங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டில் ஒரு 100 ரூபா கேட்டால் கொடுக்கறதுக்கு யோசனை வருது. இல்லை, அவங்க ஒரு 10,000 கேட்குறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு பிரச்சனையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி அதிகமாக கடன் வாங்கி தன்னுடைய லைஃப்பில் கஷ்டப்படுற லிஸ்ட்டில் கையை தூக்குங்கன்னா நீங்கள் தான் முதலாக தூக்குவீங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்ல. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி 2 ஆதிபத்தியம் பெறுகிறார். ஆதிபத்தியம்னா பல அன்பர்களுக்கு புரியாது. அதாவது ரிஷபராசிக்கும் சுக்கிரன் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, செய்வினையை வச்சுக்கிறீங்க. செய்வினைன்னா என்ன, யாராவது கஷ்டம் சொன்னால் கடன் வாங்கி கொடுக்கறது, இதுவே உங்களுக்கு செய்வினை தான். இதுதான் முக்கியம். இப்போ ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வீடியோ பார்த்துக்கிருக்க உங்களுடைய
உள் மனதில் கேட்டு பாருங்க. கடன் ஏன் வாங்கினீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்காண்டி வாங்கினேன், நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்க வாங்கினேன், அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லவே மாட்டீங்க. பொதுவாகவே நண்பனுக்காக வாங்கி கொடுத்தேன், கூட பிறந்த உறவுக்காக வாங்கி கொடுத்தேன், என்னோடய லைஃப்பே அவங்க நினச்சி நான் வாங்கி கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லக்கூடிய செயல்பாடு தான் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ அது மாறப்போகுது. கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்த போகுது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அல்லது 3 வருட காலமாக இதை முடிச்சா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த நினைத்ததை முடித்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம். வேலையில் ஒரு வேலையை கையில் கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்க. விசுவாசம் அப்படின்னு எழுதுறாங்க, அது பக்கத்தில் என்ன பண்ணலாம், ரிஷபம் அப்படின்னு எழுதலாம். வேலையில் மிகப்பெரிய விசுவாசியாக வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கே வேலை இல்லைங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவு ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட இந்த 2024 எண்டுலேருந்து 25 மேலிருந்து வேலையை இழந்தவர்கள் அதிகமான. ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன், 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், 15 வருஷமாக வேலை பார்க்குறேன் சொன்ன நீங்கள் எதற்காக வேலையை விட்டு வந்தீங்கன்னே தெரியாமல் யோசித்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் சூழ்ச்சியில் மாட்டப்பட்டீர்கள். இப்போ வேலை இல்லைன்னு ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். நீங்கள் முயற்சி எடுங்க, மீண்டும் நீங்கள் அதே பொசிஷனில் ஹை லெவல் பொசிஷனில் உறுதியாக அமரக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலை போனது உண்மைனா வேலை கிடைப்பதும் ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது பொது பலன், அதையும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசியை அடிப்படையை வச்சு நம்ம சொல்கிற பொது பலன். உங்கள் சுய ஜாதகமும் இதற்கு உடன்பட்டால் கட்டாயமாக லாக்குங்கிறது 100% நடந்திருக்கும். இது ரியாலிட்டி. சரி, வேலை கிடச்சிரும். இந்த பொருளாதார விஷயங்களில் எப்போங்க நிம்மதி வரும், எப்போ நிம்மதியாக இருப்போம்? இந்த மாதம் எங்கள் பையில் காசு தங்குமா? அதாவது கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலன்னு சொல்லி பாட்டுக்கு சொந்தக்காரரே ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். அப்போ காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமடைகிறதும் சுக்கிரன் தான். காரணம் என்னன்னா, நீங்கள் வாங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டி செலவு விரைய செலவை உண்டாக்கிறீங்க. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மாசி மாதம் முதல் கையில் வாங்கினேன், பேங்கில் போட்டேன், காசு பேங்கில் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையில் கிரகம் உங்களை ஆக்டிவேட் பண்ண ரெடியாக இருக்குது. அதை எடுத்துக்கிறவா வேண்டாமாங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாதம் கடந்துடும், அப்புறம் அடுத்த மாதம் மறந்துடும், திரும்பி அதே பாட்டு தான் பாடணும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் வருகின்ற வருவாயை ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, மாசியில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுத வேண்டிய 2வது விஷயம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த மாதம் முதல் என்னுடைய டோட்டல் வருமானத்தில் 20லேருந்து 30% அது உங்கள் வருமானம் லேஷ் கணக்கில் போட்டோம், கோடி கணக்கில் போட்டோம், நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னையை பொறுத்தளவு உங்களுடைய வருமானத்தில் 20லேருந்து 30% எடுத்து வைப்பேன் அப்படி உறுதியாக எடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயோ அல்லது உங்களுடைய ஒரு மரப்பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க, பணத்தை உள்ளே வச்சு பாருங்கள். கரெக்டாக அடுத்த மாசி வரும்போது கடன் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுளே இறங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த அளவுக்கு உங்களோட ரியாலிட்டியை என்ன பண்ண முடியும், நீங்கள் உணர முடியும். இந்த மாதம் எடுத்து வச்சால் மாதம் மாதம் எடுத்து வைக்கிற குணம், சிந்தனை, செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக கிரகம் உங்களை இயக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சுக்கிரன் என்ன பண்ணுவார், போன மாதம் எடுத்து வச்சேல இந்த மாதம் ஒழுங்கு எடுத்து வை அப்படின்னு உங்களுக்கு இண்டிஷன் கொடுப்பார். உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய நபர் இயக்குவார், நீங்களும் இயங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளோ நன்மை உண்மை ஓகே, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஏன்னா ஒரு கிரகங்கள் நன்மையை கொடுக்குதுன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும், கவனங்கிறத உணர்த்தும். 5 விரல் ஒன்று போல இருக்கா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் கிரகங்களுமே
கிரகங்களுமே வந்து ஒரு கிரகம் என்ன பண்ணுது கிழக்க பார்க்குது, இன்னொரு கிரகம் என்ன பண்ணுது நவகிரகங்கள்ல மேற்க பார்க்குதுல, அதே மாதிரி தான். ஸோ அப்போ உங்களுக்கு பாதிப்படையக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாண்டால் கிரகங்களை என்ன பண்ண முடியும், நம்ம வந்து வலிமைப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும். அப்போ கவனமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் முதல் ஏதாவது புதுசாக கம்யூனிகேஷன் மூலமாகவோ, அதான் ஆன்லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் குழந்தையா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுன்னா ஒன்று ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஃபோனை திறந்தா ஒன்று ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய ஆப் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆப்லாம் யாருக்குன்னா நமக்கு வைக்கிற நம்மளே ஆப்பு தான். ஸோ அதுக்குள்ளே போகிறதா நிறைய பேசலாம். அப்போ புதுசாக கண்ணுக்கு தெரியாத உறவுகள் என்று சொல்லக்கூடிய நட்புகள் வரும்பொழுது கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஃபோன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். வீடியோ கால் பண்ணி விவரமாக காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வில்லங்கமாக மாட்டி விட்டுருவாங்க, கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாசி மகிழ்ச்சியையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு இயக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளோ விஷயங்களும் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கவும் கவனமான விஷயத்திலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழிபாடு எடுத்திருக்கேன். இந்த வழிபாடுங்கிறது நான் இந்த பிரசனத்தை வச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? இதை நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றம் என்பது உறுதி. என்ன வழிபாடுனா துர்க்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க. இந்த மாசி மாதத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா துர்க்கை அம்மன் உங்களுடைய தொல்லைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்களுக்கு விடை கொடுப்பார். அம்மாவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு ரிஷபராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.